ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வெல்கம் டு பொதுத்தமிழ். பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சில கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸாம் மைண்ட் ஆஃபில் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் அவுட் சோர்ஸில் என்னென்ன புத்தகத்தில் இருக்கோ அது எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனோ இதை மட்டும் இந்த அளவு படித்தா போதும், இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு அடிப்படையில் தான் இந்த ஒரு சீரீஸ்ன்றதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து 3 கிளாஸ் போட்டாச்சு இல்லையா. 3 கிளாஸ் போட்டாச்சு. இது வந்து பார்த்தோன்னா 4th கிளாஸ் சரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது வகுப்பு. கிளாஸ் நம்பர் 4. இந்த கிளாஸில் நம்ம எந்த சோர்ஸில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழை பிழை என்று எழுதுவோம்ன்ற புத்தகம் இருக்கு இல்லையா. அதில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதெல்லாம் ஓகே. திரும்பவும் வந்து ஒரு சில கண்டென்ட்லாம் கொஞ்சம் அப்படியே ஆல்ரெடி நம்ம படித்ததாகவும் இருக்கும், சும்மா ஒரு ரிவிஷனும் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஒரு சில இன்ஃபர்மேஷனும் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துப்பீங்க ஓகேவா. எல்லாமே சின்ன சின்ன கிளாஸஸ் தான், சின்ன சின்ன கண்டென்ட் தான் ஓகேவா. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம என்ன சொல்கிறது இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுனால ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கக்கூடியது கண்டிப்பாக எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. அதுக்காக தான் நம்ம இதை பார்க்குறோம் சரியா. ஓகேம்மா. இந்த ஒரு கிளாஸில் இந்த பெயர் சொல், பண்பு பெயர், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், அதே போல் வினையச்ச வாய்ப்பாடுகள், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் இதை படிச்சே இருந்தாலும் கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும் ஓகேவா. அதே போல் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு புதுசாகவும் நீங்கள் படிப்பீங்க. அதை பார்த்துக்கலாம் ஓகேவா. பார்த்துருமா. ஓகேம்மா. பாருங்கள் ஓகேவா. ஃபர்ஸ்ட் பெயர் சொல் ஓகேவா. பெயர் சொல்லலாம் உங்களுக்கு தெரியும் சரியா. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவோமா ஓகேவா. அந்த பெயர் சொல் பாருங்க, பொருட்பெயர் அதில் 6 வகை இருக்கு இல்லையா. பெயர் சொல்லி 6 வகை இருக்கும் ஓகேவா. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினை, பண்பு, தொழில்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஓகேவா. இதில் பொருட்பெயர்னா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்றது, பொருளின் அடிப்படையில் ஒரு பொருளுக்கு நம்ம பெயர் வைக்கக்கூடிய இப்போ பசு, புத்தகம், இறைவன், மனிதன் அப்படின்ட்டு நம்ம ஒரு பொருளுக்கோ அது பொருள் உயிருள்ளதாக இருக்கலாம், உயிரற்றதாக இருக்கலாம், ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா அது பொருள் இல்லையா, அது பொருட்பெயர் ஓகேவா. அடுத்த இடப்பெயர்னும் போது ஒரு இடத்துக்கு நம்ம பேர் வைக்கிறது ஓகே. அது இடம் என்னவா இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், இல்லை ஒரு இடமா இருக்கலாம் ஓகேவா. ஒரு பகுதியாக இருக்கலாம், பகுதிக்கு ஒரு பேராக இருக்கலாம். தஞ்சாவூர், நிலம், வீதி, தெரு, நம்முடைய வீடு, இல்லம் ஓகேவா. அடுத்து பாருங்க காலப்பெயர். காலப்பெயர்னா காலத்தின் அடிப்படையில் ஓகேவா. அது ஒரு நொடி அப்படின்றதா இருக்கலாம், இல்லை ஒரு மணி நேரமாக இருக்கலாம், இல்லை நாள் கணக்குலேயே இருக்கலாம், இல்லை திங்கள் அதாவது மாத கணக்குலேயே இருக்கலாம், இல்லை ஆண்டு கணக்குலேயே இருக்கலாம். இது எல்லாமே என்னது நம்ம என்ன காலப்பெயர்னு சொல்லுவோம். மணி என்ன சொல்லுவோம், 1 மணி நேரம் சொல்லுவோமா. அதே போல் ஆண்டு 5 ஆண்டுகள், ஒரு 30 நாள் ஆயிடுச்சு, எல்லாம் காலப்பெயர் ஓகேவா. திங்கள் என்னது மாதம். அதே போல் நாழிகை, நாழிகைனாலும் என்னது காலப்பெயரை தான் குறிக்கும், காலத்தை தான் குறிக்கும் ஓகேவா. அடுத்து பாருங்க சினை. சினைனா உங்களுக்கு தெரியும், சினைனா உறுப்புன்னு அர்த்தம் ஓகேவா. ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய உறுப்பை குறிக்கிறது, உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள், அதனுடைய ஒரு உறுப்பை, ஒரே பகுதியை குறிக்கிறது ஓகேவா. இப்போ ஒரு செடி இருக்குன்னா, இல்லை ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தில் கிளை இதெல்லாம் இருக்கும் இல்லையா, கிளை, இணுக்கு, இது மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அதுதான் என்னது அதனுடைய சினை. அப்போ சினை பேர் அப்படின்றது நம்ம உடம்புல இப்போ கண், காது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சினை. அப்போ கண், அதே போல் கிளை, ஒரு செடியில் பூ இருக்குன்னா அது ஒரு சினை ஓகேவா. அடுத்து பாருங்க பண்பு பெயர். என்ன சொல்றது, பண்பு பெயர் எப்படி இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்த ஒரு பண்பை சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு குணத்தை சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா. அது இனிமையாக இருந்துச்சு சொல்லுவோமா, இனிமை ஓகேவா. அது வெண்மையாக இருந்துச்சு, வெள்ளையாக இருந்தது என்ன சொல்லுவோம், அது வெண்மை ஓகேவா. பசுமையாக இருந்துச்சு, அது நீல கலரில் இருந்தது சொல்லுவோமா, நீல வண்ணத்தில் இருந்தது. அது சதுரமாக இருந்தது ஓகேவா. அது எத்தனை இருந்தது, 7 இருந்துச்சு. அதனுடைய தன்மையை, குணத்தை சொல்லுவோம் ஓகேவா. அடுத்து தொழிற்பெயர் அப்படின்னும் போது என்ன சொல்றது, தொழிற்பெயர்க்கான விகுதி எல்லாம் படிச்சிருப்போம், மை அந்த மாதிரிலாம் வரும் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. அதன் அடிப்படையில் பாருங்க படித்தல் ஓகேவா, தல், அல், ஐ மை இது மாதிரிலாம் வரும். படித்தல், உறங்குதல், ஆடல், நடை, உண்ணுதல் ஓகேவா. இந்த மாதிரி வருதுன்னா என்னது தொழிற்பெயர், ஒரு தொழிலை சொல்றது, ஒரு தொழிலை பெயர் சொல் அடிப்படையில் கொடுக்கறது ஓகேவா. இது பெயர் சொல். இந்த பெயர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர், காரண பெயர். ஒரு விஷயத்துக்கு நம்ம பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய என்ன சொல்றது ஆதி காலத்தில் மூதாதையர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ் மொழியில வந்து ஒரு பொருளுக்கு, அது உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஒரு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா காரணமே இல்லாமல் ஒரு சில விஷயத்துக்கு இதுதான் பேர், அந்த பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பொருளுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாது. அதுதான் என்னது இடுகுறி பெயர் ஓகேவா. காரணத்தோடு அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அது காரண பேர். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லு, நீங்கள் புரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் ஓகேவா. அங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் கல், மண், மலை இதெல்லாம் இருக்கா, அதுக்கெல்லாம் ஏன் அந்த பேர் வச்சானே தெரியாது ஓகே. ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு பொருளுக்கும் பேருன்றதை வச்சிருப்பாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோம், கல்லுனா ஓகே, கல், மலை, மண் அப்படின்றதெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேவா. நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஓகேவா. இதுவே காரண பேர் அப்படின்றது அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ நாற்காலி ஓகேவா, நாற்காலினா என்னது, சேர் ஓகேவா, 4 கால்களை உடையது, அதனால் நாற்காலி ஓகேவா. அதே போல் வந்து பார்த்தோன்னா முக்கோணம், 3 கோணங்களே உள்ளது ஓகேவா. முக்கோணம் எப்படி போடுவோம், அப்படி போடுவோம் இல்லையா. அப்போ 3 கோணம் இருக்கும் ஓகேவா, அதனால முக்கோணம். அதே போல முக்கண்ணன், 3 கண்களை உடையவன், அதனால 3 கண்ணன், அதான் முக்கண்ணன் ஓகேவா. 3 கண்களை உடையதுனால முக்கண்ணன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்றது பார்க்கணும். அடுத்து இதுலேயே ஆகு பெயர்னு ஒன்று படிப்போம். என்னது ஆகு பெயர் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஆகு பெயர் இங்கே பாருங்க, ஆகு பெயர் ஒன்றின் இயற்பெயர், அதாவது
ஒரு விஷயத்துக்கு அது நம்ம என்ன குறிப்பிடுறோமோ ஒரு விஷயத்துக்கு அதோடைய இயற்பெயர் ஒன்று இருக்கும், அதோடைய உண்மையான பேர் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த உண்மையான பேரை நம்ம பயன்படுத்தாமல் அதை சார்ந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை வச்சு நம்ம அந்த ஒரு சென்டென்ஸையோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டையோ பேசுவோம் இல்லை எழுதுவோம். ஓகேவா? அதுதான் ஆகு பெயர். ஓகேவா? ஒன்றுக்கு இருக்கக்கூடிய இயற்பெயரை அது இல்லாமல் அதனோடு சம்மந்தப்பட்டிருக்கிற இன்னொரு பெயருக்கு அந்த பெயர் ஆகி வருவது, அதான் ஆகு பெயர். ஓகேவா? இந்த ஆகு பெயர் 16 வகைப்படும். ஓகேவா? காலவாகு பெயர், இடவாகு பெயர், பொருளாகு பெயர், இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு 14 வகை இருக்குது. அந்த வகையில நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? சிம்பிளாக ஆகு பெயரா ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவது, வேறொன்றுக்கு பயன்படுத்துவது தான் ஆகு பெயர். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, நெல் அறுத்தான் அப்படின்னு நம்ம பயன்படுத்தும். எங்கடா போனேன்? நெல் அறுக்க போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெல்லை போய் யாராவது அறுக்க போவாங்களா? போக மாட்டாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம நெல் இருக்கக்கூடிய நெல் மணிகள் இருக்கக்கூடிய கதிரை தான் அறுக்க போவாங்க. ஓகேவா? ஆனால் கதிரை அறுக்க போவோம்னு நம்ம சொல்ல மாட்டோம், மாறாக நெல் அறுக்க போவோம்னு சொல்லணும் இல்லையா? அப்போ கதிர்னு சொல்லாமல் அதனோடு தொடர்புடைய நெல்லை நம்ம சொல்றதுனால தான் இந்த இடத்துல கதிர் அப்படின்றது நெல்லா ஆகி வருது, அதான் ஆகு பெயர். ஓகேவா? ஸோ அப்போ நெல் அறுத்தான், ஆனால் அறுக்கப்பட்டது என்னது? இந்த இடத்துல கதிரை தான் அறுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நெல்லுன்றது ஆகு பெயராக மாறிடுச்சு. ஓகேவா? அதே போல பாருங்க, உலகம் சிரித்தது. உலகம், இந்த உலகம் சிரிக்குமா? உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களாகிய நாம சிரிப்போம். ஓகேவா? அதே போல பாருங்க, என் பள்ளி வென்றது. ஓகேவா? ஒரு பேச்சு போட்டியில் என் பள்ளி வென்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். என் ஸ்கூல் ஜெயித்தா கிடையாது, என் பள்ளியில் இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்கள், என்னுடைய தோழர்கள் ஜெயிச்சாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, தோழர்கள் மாணவர்களை ஜெயிச்சதா என் பள்ளி ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு ஆகு பேர்ன்றதை நம்ம பயன்படுத்துறோம். ஓகேவா? வெற்றிலை நட்டான். ஓகேவா? வெற்றிலை இப்போ பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை யாராவது வீட்டில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வெற்றிலை எடுத்து நடுவாங்களா? வெற்றிலை கொடியை தான் எடுத்து நடுவாங்க. ஓகேவா? ஆனால் வெற்றிலைன்றதை பயன்படுத்திருப்போம், ஆனால் வெற்றிலை கொடின்றதை நம்ம பயன்படுத்தி இருக்கணும். ஓகேவா? அப்போ வெற்றிலை கொடிக்கு பதிலாக வெற்றிலையை ஆகு பெயராக பயன்படுத்துறது, இதுதான் ஆகு பெயர்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க ஆக்கப்பெயர். ஓகேவா? ஆக்கப்பெயர் அப்படின்றது சிம்பிள். ஒரு சொல்லை அடிப்படையாக வச்சு அந்த சொல் இன்னொரு சொல்லை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆக்கப்பெயர். ஓகேவா? ஆக்கப்பெயர் பாருங்க, ஒரு சொல்லிலிருந்து உருவாக்கப்படும் வேறொரு பெயர், அதாவது இன்னொரு பெயரை உருவாக்குறதுக்கு பேர் தான் ஆக்கப்பெயர். இந்த ஆக்கப்பெயர் பெயரடி ஆக்கப்பெயர், வினையடி ஆக்கப்பெயர். அதனால் சார் பெயரடி வினையடி ஒன்றுமே கிடையாது. பெயரடி ஆக்கப்பெயர்னா ஒரு பெயர் சொல் இருக்கும், அந்த பெயர் சொல்லு கூடவே ஒரு விகுதியானது அந்த பெயர் சொல்லுக்கு பின்னாடி இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது. ஓகேவா? ஆட் பண்ணி அது ஒரு ஆக்கப்பெயரா ஒரு புது பெயராக உருவாக்குறது, அதான் பெயரடி ஆக்கப்பெயர். பெயர் சொல்லோடு ஒரு வினையை சேர்க்கறதுனால உருவாகிறது தான் பெயரடி ஆக்கப்பெயர். எடுத்துக்காட்டு பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, முதல் ஆளி. ஓகேவா? அந்த ஆளின்றது விகுதி. ஓகேவா? முதல் அப்படின்றது இந்த இடத்துல பெயர். ஓகேவா? அது கூட ஆளி சேர்த்தோம்னா முதலாளின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரடி ஆக்கப்பெயர் உருவாயிடும். ஓகேவா? அங்கே பாருங்க, எழுத்தாளன். ஓகேவா? எழுத்தாளன். அடுத்து பாருங்க, காசாளர். ஓகேவா? காசாளர். இங்க பாருங்க, பால் காரன். இந்த காரன். ஓகேவா? இந்த ஆளி, ஆளன், ஆளர், காரன் இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் பெயரடி ஆக்கப்பெயர்கள், இது அதற்கான விகுதிகள். ஓகேவா? விகுதி இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பாருங்க, பூக்காரி, காரி. ஓகேவா? புத்திசாலி. ஓகேவா? புரட்சிவாதி. ஓகேவா? ஈனத்தனம். ஓகேவா? அறிவு இயல், அதை இயல், பங்குதாரர். ஓகேவா? ஸோ இது என்னது? பெயரடி ஆக்கப்பெயர் சொல்லும். ஓகேவா? இப்போ பெயரடி ஆக்கப்பெயர் தெரிஞ்சிச்சு இல்லையா? இதே போல தான் வினையடி. ஒரு வினை சொல்லு கூட இன்னொரு விகுதியை சேர்த்து ஒரு சொல்ல உருவாக்குறோம்னா அதுதான் வினையடி ஆக்கப்பெயர். அவ்வளோதான். ஓகேவா? பாருங்க, எடுத்துக்காரு பாருங்க, கொடை. ஓகேவா? இந்த கொடை இதில் எப்படி சார் வினையடி ஆக்கப்பெயர் வந்துச்சுங்க பாருங்க. கொடைன்னு என்னம்மா? ஒருத்தவங்க கொடை கொடுத்தாங்க அப்படின்னா என்னது? கொடைன்னா என்னது? கொடுக்கிறது. ஓகேவா? ஆக்சுவலாக அப்போ அந்த சொல் எதுலேருந்து வந்திருக்கு? கொடுன்றது வினை, அது கூட ஐன்னு சொல்லக்கூடிய வினை, அதாவது என்ன சொல்றது, வினையாக்க விகுதி சேர்த்ததுனால இந்த ஐன்றது சேர்ந்ததுனால இது என்னவா மாறிடுச்சு? கொடைன்னு மாறிடுச்சு. இப்போ புரிஞ்சுதா? அப்போ இதுல ஒரு வினை சொல்லும் இருக்கு, அந்த வினை சொல்லு கூட ஒரு விகுதி சேர்றதுனால என்னவா மாறிடுச்சு? கொடுன்றது கொடையா மாறிடுச்சு. புரிஞ்சுதா? இதுதான் வினையாக்க பெயர், வினையடி ஆக்கப்பெயர். ஓகேவா? அடுத்து பாருங்க, வெகுமதி. ஓகேவா? பயிற்சி, பயில் பிளஸ் சி, பயிற்சி. ஓகேவா? பயிலுதல் சொல்லும் இல்லையா? அப்படியே அடி சொல் என்னது? அதனுடைய வேர் சொல் என்னது? பயில். அப்போ பயில் கூட சி சேர்றதுனால என்னவா மாறிடுச்சு? பயிற்சின்னு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அந்த விகுதி என்னது? சி. ஓகேவா? எப்படி ஐ மதி சின்னு பார்க்குறோமோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ வீழ்ச்சி. ஓகேவா? விரிசல், விளைச்சல். ஓகேவா? விளைச்சல், அல் சல்.
ஓகேவா, சிரிப்பு பு, ஓகேவா, அடுத்து வாழ்க்கை விழுக்காடு இல்லை, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு வினைச்சொல்லை வச்சு அதனுடைய விகுதியை கொஞ்சம் சேர்த்து இன்னொரு புதுசாக ஒன்று உருவாக்குறோம்னா அதுதான் என்னது, வினையடி ஆக்கப்பெயர். ஓகேவா. அப்போ பொதுவாக ஆக்கப்பெயர்னா என்ன, அதில் பெயராக்க பெயர்னா எப்படி உருவாகுது, வினையாக்க பெயர்னா எப்படி உருவாகுது தெரிஞ்சிட்டோமா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா. ஓகேவா. அடுத்து பண்பு பெயர். பண்பு பெயர்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஒரு குணத்தின் அடிப்படையில், ஒரு பண்பின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்படியே பண்பு குணத்தை சொல்கிறோம்னா அது பண்பு பெயர். ஓகேவா. சிம்பிளாக உங்களுக்கு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா. இந்த பண்பு பெயரை நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். நம்ம ஓல்டு கிளாஸில் வீடியோ இருக்கும், நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா. ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் என்னது, ஒரு பண்பு பெயர்ன்றது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், அதனுடைய பண்பு பெயருக்கான விகுதியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது விகுதிகள் என்னன்றது நிறைய இருக்கும். ஓகேவா. அதுக்கு ஆல்ரெடி நம்ம கிளாஸை போட்டிருப்போம். தயவு செஞ்சு அந்த விகுதிகள் என்னன்றதை படிங்க, படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சொல்ல கொடுத்து இது என்ன சொல்லுது, நம்ம இது பண்பு பெயரா இல்லை வந்து என்ன சொல்லுது வேற மாதிரி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் இலக்கண குறிப்பு கேட்குறாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அது வினை தொகையா, பண்பு தொகையா, இல்லை வினை என்ன சொல்லுது ஒரு சாதாரணமான ஒரு வினை சொல்லா, ஓகேவா, இல்லை பண்பு பெயரா அப்படின்றது நீங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த இலக்கண குறிப்புன்றது படித்தாதான். அப்போது பண்பு பெயருக்கான விகுதிகள் என்னன்னு படித்தாதான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்களேன், பாருங்க, வெண்மை பண்பு பெயர். ஓகேவா. தொல்லை மாட்சி கருப்பு மழவு நன்கு நன்றி, இங்கே பாருங்க, நன்றின்றதும் ஒரு பண்பு பெயர் தான். ஓகேவா. நன்றுன்றதும் பண்பு பெயர் தான். நலம்ன்றதும் ஒரு பண்பு பெயர் தான். ஓகேவா. இதெல்லாம் ஒரு பண்பை குறிக்குது, ஒரு குணத்தை நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா. அதே சமயத்தில் இந்த இடத்துல விகுதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பண்பு பெயருக்கான விகுதி மை, தொல்லை, ஓகேவா, தொல்லை, மாட்சி சி, ஓகேவா, கருப்பு, ஓகேவா, மழவு, ஓகேவா, நன்கு நன்றி ரி, நன்று ரு, ஓகேவா, நலம் அம், ஓகேவா. இந்த எதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கோ அதெல்லாம் பண்பு பெயருக்கான விகுதிகள். ஓகேவா. பண்பு பெயருக்கான விகுதிகள் நிறைய இருக்கும், அதில் இதுங்களும் அடங்கும். ஓகேவா. இந்த எழுத்துக்களும் அடங்கும். சரியா. ஸோ இதான் பண்பு பெயர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகே. அடுத்து பாருங்க, வினைச்சொல். வினைச்சொல் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல் வினைச்சொல், அவ்வளோதான். ஓகேவா. சிம்பிள். அதில் சும்மா ஒரு சில இன்ஃபர்மேஷன். வினைச்சொல் வேற்றுமையை ஏற்காது. ஓகேவா. வேற்றுமை என்னது, இப்போ இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை படிக்கிறோம் இல்லையா, ஐயாளுக்கு இன்னதுக்கு நம்மளாம் படிக்கிறோம் இல்லையா, பொதுவாக வேற்றுமை இன்னொன்று ஏற்றுக்காது. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ அகிலன்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அகிலன்றது என்னது, அகிலன்றது வினை சொல்லா பெயர் சொல்லா, பெயர் சொல். ஓகேவா. இது கூட இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவான ஐயை சேர்த்தோம்னா என்ன நம்ம சொல்லலாம், அகிலனை அப்படின்னு எழுதலாமா, என்ன பண்ணலாம், அகிலனை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கலாம். அகிலனை அப்படின்றது அப்போ பெயர் சொல் இந்த இடத்துல வேற்றுமை உருவ ஏற்குதா, ஏற்குது, அகிலனையும் போடலாம். ஓகேவா. இதுவே இப்போ செய் அப்படின்னு நம்ம ஒரு வினைச்சொல்லை உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். செய் இல்லை ஓடு அப்படின்ற ஒரு வினைச்சொல்லை உருவாக்குறோம். அது கூட ஒரு இரண்டாம் வேற்றுமை உருவ ஐயர் மட்டும் இப்போ நம்ம சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல செய்யை அப்படின்னு சொல்லிட்டு வருமா, வராது. ஓகேவா. ஒரு வினைச்சொல் என்னது, வேற்றுமையை ஏற்காது. ஓகேவா. அதே சமயத்தில் வினைச்சொல் என்ன காட்டும், காலத்தை காட்டும். வினைச்சொல் காலத்தை காட்டும். இப்போ அகிலன் அப்படின்ற ஒரு சொல் காலத்தை காட்டுதானா, காலத்தை காட்டாது. ஓகேவா. அது இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்றத காட்டுமா, பெயர் சொல் காட்டுமா, காட்டாது. இதே வினைச்சொல் காலத்தை காட்டும். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செய்வான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா. செய்வான் அப்படின்றது ஒரு வினைச்சொல். ஓகேவா. அப்போ செய்வான்ற வினைச்சொல் ஒரு காலத்தை காட்டுதானா, காட்டுது. செய்வான்ற எதிர்காலத்தை காட்டுது. ஓகேவா. இதே செய்தான் அப்படின்னா இறந்த காலம், செய்கிறான் அப்படின்னா நிகழ்காலம், செய்வான் அப்படின்னா எதிர்காலம், காலத்தை காட்டுதா ஒரு வினைச்சொல். ஓகேவா. ஸோ அதான் இங்கே பார்க்குறோம். அடுத்து வினைமுற்று. வினைமுற்று கான்செப்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஒரு முற்று பெற்ற வினை தானே சொல்லுவோம், வினை முற்று சொல்லுவோம், இல்லை முற்று வினை. வினை முற்று அப்படின்னாலும் முற்று வினை அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா. இதுக்கு நம்ம இந்த குறிப்பு வினைமுற்று. ஓகேவா. இதில் வினைமுற்றில் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, திரைநிலை வினைமுற்று, இது மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்துருப்போம். இதில் அந்த குறிப்பு வினைமுற்றுக்கு புத்தகத்துலேயும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஓகேவா. புத்தகத்துலேயும் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஓகேவா. இதையும் இந்த பொருளின் அடிப்படையில், இடத்தின் அடிப்படையில், காலத்தின் அடிப்படையில், சீனை பண்பு தொழிலின் அடிப்படையில் அந்த குறிப்பு வினைமுற்றுக்கு நம்ம வினைமுற்று சொல் எப்படியெல்லாம் உருவாகி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பாருங்க, குறிப்பு வினைமுற்று பொருளின் அடிப்படையில் பாருங்க, பொன்னன், பொன்னையுடையவன். ஓகேவா. பொன்னன், மணியன். ஓகேவா. அடுத்து பாருங்க, இடத்தின் அடிப்படையில் குறிப்பு வினைமுற்று பாருங்க, ஊரன், தென்னாட்டான். ஓகேவா. தென்னாட்டான், ஊரான் சொல்லுவோமா, சொல்லுவோம். அடுத்து பாருங்க, காலத்தின் அடிப்படையில் ஆதிரையான், சித்திரையான். இங்க பாருங்க, கார்கள். இங்க பாருங்க, கார்.
கார்காலம் இருக்கு இல்லையா, அதை வச்சு குறிக்கிறது கார்காலம். அப்ப காரான் அப்படின்றத சொல்றோம். இதே சினை ஒரு உறுப்பை வச்சு சொல்றது மாதிரி கண் கண்ணன், பல் பல்லன். ஓகேவா. அடுத்து குணத்தை பண்பை வச்சு சொல்றது. ஓகேவா. அங்க பாருங்க கரியன் கரியன். அதே போல தீயன், அதே போல என்ன சொல்லலாம் இனியன், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஒரு குணத்தை பண்பை வச்சு நம்ம சொல்றது. தொழில் அடிப்படையில் வச்சு பார்த்தீங்கன்னா நடிகன். ஓகேவா. நடித்தல். ஓகே நடிகன். ஓகேவா. இதெல்லாம் வினைமுற்றுக்கான ஒரு என்ன சொல்றது சொற்கள். அதுவும் முக்கியமா குறிப்பு இணைமுற்றுக்கான சொற்கள் நிறைய வகை இருக்கு. அதில் நம்ம குறிப்பு இணைமுற்றுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதனால இதை எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க வினையெச்ச வாய்ப்பாடுகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கேட்காம இருக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா, தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வினையெச்சம்னு வருது. ஓகேவா. அப்போ வினையெச்ச கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்கலாம். அப்போ வினையெச்சத்துக்கான வாய்ப்பாடுகளும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓகே. வினையெச்சம் வினையெச்சம்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ ஒரு வினை வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடையாமல் எஞ்சி நிற்கிறது, எச்சத்தோடு இருக்கும். அதான் வினையெச்சம். ஓகேவா. ஸோ இந்த வினையெச்சம் ஓகேவா ஒரு சொல்ல பார்த்துட்டு இல்லை ஒரு தொடரில் பார்த்துட்டு அதில் வினையெச்சம் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த வாய்ப்பாடுகள் வச்சு தான் கண்டுபிடிப்போம். வினையெச்சத்துக்கான வாய்ப்பாடுகள் வச்சு தான். இந்த வினையெச்சத்துக்கான வாய்ப்பாடுகள் மொத்தம் 12 வகை. மொத்தம் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. ஓகேவா. 12 ரொம்ப பெருசாக இருக்குமா சார்? ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் தான். அது என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா. ஓகேவா. இறந்த காலத்துக்கான ஒரு வினையெச்சம் இறந்த காலத்தை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னா அதில் என்ன வாய்ப்பாடுகள் இருக்கும், என்ன வினையெச்ச சொற்கள் இருக்கும் அப்படின்றதுக்கான இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதே போல் நிகழ்காலத்துக்கு என்ன, எதிர்காலத்துக்கு என்ன. ஓகேவா. வினையெச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் 12. அதில் இறந்த காலத்தை குறிக்கிறது மொத்தம் 5. இறந்த காலத்தை குறிக்கிறது 5. நிகழ்காலத்தில் ஒன்றே ஒன்று தான் குறிக்கும். நிகழ்காலத்தில் ஒன்றே ஒன்று தான் குறிக்கும். ஓகேவா. எதிர்காலத்தை 6 குறிக்கும். ஸோ எல்லாத்தையும் கூட்டோம்னா 12 வினையெச்ச வாய்ப்பாடுகள். ஓகேவா. இது நம்ம அடுத்த ஸ்லைடில் டீட்டெயிலாக பார்ப்போம், எக்ஸாம்பிளோட பார்ப்போம், இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா. அப்போ பாருங்கள் இறந்த காலம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது செய்து, இந்த செய்து செய்ய செய்யன் இந்த மாதிரி சொற்கள்லாம் நம்ம ஈஸியாக அடிக்கடி படிச்சிருப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து வினை எச்சண்டான்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவீங்க. ஆனாங்க பாருங்களேன் செய்பு செய்யா கூட ஓகே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பாருங்க செய்யு செய்தன செய்தன கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த செய்பு செய்யு இதெல்லாம் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் புதுசாக பார்க்குற காரணம் என்னென்னா இந்த வினையெச்ச வாய்ப்பாடுகள் அதிகமாக செய்யுள்களில் பாடல்களில் பயன்படுத்துவாங்க. நடைமுறை தற்காலத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. அதனால் இது வினையெச்சத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்பாடுகளான்றது நம்மளுக்கு தெரியல, படித்தாதான் நம்மளுக்கு தெரியும். புரிஞ்சுதா. நிகழ்காலத்துக்கு செய்ய செய்ய ஓட சொல்லுவோம் இல்லையா, அதை பண்ண செய்ய ஓட இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆட ஆணு முடியும் இல்லையா. அப்போ ஆணு முடிஞ்சால் நம்ம பெயரெச்சம் தானே பார்த்துருப்போம். வினையெச்சத்துக்கும் ஆன்றது முடியும். ஓகேவா. வினையெச்சத்தோட ஆன்றது முடியுது. வினையெச்சம் எப்படி நம்ம சொல்கிறோம், அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வினைச்சொல்லும் வந்திருக்கணும். அந்த எச்சத்துக்கு பக்கத்தில் இன்னொரு வினையை கொண்டு முடிஞ்சதால் அது வினைச்சொல், வினையெச்சம். ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க எதிர்காலம். எதிர்காலத்தை குறிக்கிறதுக்கு செய்யின் செய்ய செய்யர். ஓகேவா. வான் பான் பாக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்னடா அது வான் பான் பாக்கெல்லாம் இருக்கே, ஒன்றுமே கிடையாது. அடுத்த ஸ்லைட் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா. இது ஏன் நம்ம எதிர்கால சொல்றது வினையெச்சத்தில் நம்ம இதை பார்க்குறோம். வினையெச்சத்தில் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினையெச்சமாக ஏன் இந்த ஒரு வாய்ப்பாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லைடில் ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேவா. அதுக்கு இடையில உரிச்சொல் இடைச்சொல். ஓகேவா. இடைச்சொல் பாருங்க ஏ ஓ உம் ஓடு சரியா, மார் ஆன மண் மற்று கொல் என இந்த மாதிரி சொற்கள்லாம் வருது அப்படின்னா அது ஒரு இடைச்சொல். ஓகேவா. இந்த எழுத்துக்கள்லாம் இந்த சொற்கள்லாம் இடைச்சொல். ஓகேவா. உரிச்சொல்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஓகேவா. கடி நனி சால உரு தவ கூர் கழி இதெல்லாம் என்னது, இதெல்லாம் உரிச்சொற்கள், இடைச்சொற்கள் கிடையாது, இதெல்லாம் உரிச்சொற்கள். ஓகேவா. இதுல நல்லா பாருங்க, இதுல இந்த சால உரு தவ நனி கூர் கழி இந்த உரிச்சொற்கள் எல்லாமே மிகுதியான, அதாவது மிகுதி அதிகம் சொல்றோம் இல்லையா, அந்த மிகுதின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருளை குறிக்கக்கூடியது. ஓகேவா. சால சிறந்தது அப்படின்னா மிகுதியா ரொம்ப சிறந்ததுன்னு அர்த்தம். மிகுதியா சிறந்தது, அதாவது மிகுதியாக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அப்போ இது எல்லாமே மிகுதி என்ற பொருளை குறிக்கும். ஓகேவா. அதே சமயத்துல இந்த கடின்ற ஒரு உரிச்சொல் இருக்கு இல்லையா, கடின்ற உரிச்சொலுக்கு நிறைய பொருள் இருக்கு. வெவ்வேறு இடங்கள்ல கடின்ற ஒரு உரிச்சொல்ல முன்னாடி பயன்படுத்தும். ஓகேவா. எதுக்கு? காப்பு. காப்புனா ஒன்றும் கிடையாது, காவல். ஓகேவா. கடி காவல் படிச்சிருப்போம் இல்லையா, அதான் கடி அப்படின்றது காவல் காப்பு அப்படின்ற பொருளையும் பயன்படுத்துவோம். கூர்மை அப்படின்ற பொருளை குறிக்கிறதுக்கும் இந்த உரிச்சொல்லை பயன்படுத்துவோம். மனம் அப்படின்றத குறிக்கிறதுக்கும் பயன்படுத்துவோம். விளக்கம் அச்சம் சிறப்பை சொல்றதுக்காக, ரொம்ப விரைவான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக. மீன் பாருங்க மிகுதி. ஓகேவா. இங்க மிகுதின்றது இதுக்கு மட்டும் பார்த்தோம் இல்லையா, இதுக்கு கடின்றதும் சேர்த்துக்கோங்க. கடின்ற உரிச்சொல் மிகுதின்ற பொருளையும் தரும்.
ஓகேவா? அதே போல் புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு உரிச்சொல் பயன்படுத்துவோம். கடி என்ற உரிச்சொல்லை பயன்படுத்தலாமா? பயன்படுத்துவாங்க. அதே போல் ஆர்த்தல், ஓகேவா? வரைவு, மன்றல், கரிப்பு, காவல், ஓகேவா? அப்படின்றத பயன்படுத்துவோம். சரியா? ஓகேவா? இந்த ஆர்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாது, போர். எப்படி நம்ம காவல் அப்படின்றத பயன்படுத்துவோமோ அதே போல் போர் அந்த ஒரு பொருளையும் கடின்றதை பயன்படுத்துவோம். ஓகேவா? அடுத்து நனின்றது என்னது? உரிச்சொல். இந்த நனின்றது மிகவும் அப்படின்ற பொருளை குறிக்கும். ஓகேவா? எப்படி கடின்றதுக்கு இவ்வளோ பொருள் இருக்கோ நனின்றதுக்கு மிகவும்ன்ற பொருள் குறிக்கும். நனி நன்று சொல்லப்படுது, மிகவும் நன்றுன்னு அர்த்தம். சரியா? ஸோ இது உரிச்சொல். ஓகேவா? அடுத்து பாருங்க, சும்மா சொல்லும் போலும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அழகுனா கவின் அப்படின்னாலும் அழகுக்கு என்னென்ன பொருள் இருக்கு பாருங்க. கவின், பொலிவு, வனப்பு, இதெல்லாம் அழகுன்றது குறிக்குமா? குறிக்கும். அடுத்து பாருங்க, நிலவுக்கு மதி, திங்கள், சந்திரன், அம்புலி, நிலா அப்படின்ற பொருள் இருக்கு, தெரியும். நீர்நிலைக்கு பாருங்க, முன்னீர், அதாவது கடல், முன்னீர், ஆழி, பறவை, தடாகம், குளம், கேணி, கிணறு, ஊருணி, ஓகேவா? சுனை, பொய்கைனாலும் அது குளம் தான். ஓகேவா? பொய்கை அப்படின்றதெல்லாம் குறிக்கும். ஓகேவா? இதில் அந்த புத்தகத்தில் நீர்நிலைனா இதெல்லாம் ஓகே. ஆறு அப்படின்றது நீர்நிலையில் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சேராது. ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலை அப்படின்றது நீர்ன்றது ஒரு இடத்துல நிலையாக இருக்கணும், அது எங்கேயும் ஓடக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சார் அப்போ முன்னீர் என்ன சொல்லுது? முன்னீர், கடல் இதெல்லாம் இருக்குது சார். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தேங்கி இருக்கானா? ஆமாம். கடல் என்னது? நீர் வந்து கடலை கலக்கும், கடல் தேங்கி இருக்கும். கடல் எங்கேயாவது ஓடிட்டு இருக்கா? ஓகேவா? எங்கேயாவது வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்தியா ஃபுல்லாக ஓடிட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கா? கிடையாது. ஓகேவா? அதாவது நீர்நிலை அப்படின்றது நீரானது ஒரு இடத்துல அது சின்னதாவோ பெருசாவோ இல்லை மீடியம் சைஸ்லோ என்ன சைஸில் வேணா இருக்கட்டும், அது என்ன ஒரு என்ன சொல்ல அமைப்பில் வேணா இருக்கட்டும், ஒரு இடத்துல தேங்கி இருக்குன்னா அது பேர் நீர்நிலை. ஓகேவா? இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பாருங்க, ஒரு இடத்துல தேங்கி இருக்கும். குளமா? ஒரு இடத்துல தானே இருக்கும். தண்ணீர்ன்றது எங்கேயோ ஓடிட்டு வந்துட்டு இருக்குமா? அந்த குளத்தில் தான் இருக்கும். ஓகேவா? அந்த தண்ணீர் எங்கேயும் போயிட்டு வந்துருக்காது, அங்கேயே தான் இருக்கும். ஓகே, ஒரே இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நீர்நிலைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வினையெச்ச வாய்ப்பாடுகளுக்கு வரும். வினையெச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் 12 பார்த்தோம் இல்லையா? அதில் இறந்த காலத்தை காட்டுவானு. ஓகேவா? உங்களுக்கு சரியா தெரியுதா இல்லைன்னு தெரியல, மேக்ஸிமம் தெரியுதான்னு நினைக்கிறேன். பாருங்க. ஓகேவா? ஸோ தெரியுது. ஓகேவா? இறந்த கால வினையெச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் வந்து 12. அதில் இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது 5. ஓகேவா? இந்த 5 பாருங்க, அங்கே கொடுத்துருக்க லிஸ்ட்டை தான் இங்கே சைடில் அங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேவா? அந்த புத்தகத்தில் இருந்ததுக்கு தான் அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பாருங்க, செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்தன அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. நல்லா பாருங்க, வினையெச்ச வாய்ப்பாடுகள் அப்படின்றது இதை மட்டும் குறிக்காது. நல்லா பாருங்க, இந்த அடிப்படையில் இந்த கான்செப்ட்ல வரும். ஓகேவா? என்ன சார் கான்செப்ட்னா, இந்த இடத்துல வினையெச்சத்துக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிசொல், வேர்ச்சொல் வந்து பார்த்தோன்னா செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினைச்சொல். அதனாலதான் இது எல்லாமே செய்து, செய்ய, செய்பு, செய்யா, செய்யு, செய்தனன்னு வரும். ஓகேவா? இதை விட்டுட்டு நீங்க இந்த இடத்துல உன் அப்படின்றத மாத்தி பயன்படுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்க பாருங்களேன், உண்டு, உண்பு, ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல செய்யன்றது அடிப்படையில் வச்சு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாருங்க, இந்த வாய்ப்பாடுகள் எப்படி இருக்கும் பாருங்க, உகரத்துல முடியும், இல்லை இகரத்துல முடியும், இல்லை வந்து பார்த்தோன்னா செய் அப்படின்றதையும் முடியும். ஓகேவா? அடுத்து பாருங்க, உண்பு, பூ அப்படின்றத முடியும். அடுத்து யா அப்படின்னு முடியும், யூ அப்படின்னு முடியும், செய்து என அப்படின்னு முடியும். ஓகேவா? அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஓகேவா? ஸோ பாருங்க, இறந்த கால வினையெச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் 5. அடுத்து நம்ம எதிர்காலம், நிகழ்காலம் அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த 5 ஃபர்ஸ்ட் பார்த்துருமா? அங்கே பாருங்க, செய்து. ஓகேவா? செய்து அப்படின்னு சொல்லக்கூடியது இவ்வாய்ப்பாடு பாருங்களேன், செய்து, செய்து, ஊன்னு முடியுதா? ஓகேவா? அப்போ வினையெச்ச அப்படின்றது உகரத்தில் மட்டும்தான் முடியுமா? இகரத்துலையும் முடியும். ஓகேவா? இகரத்துலையும் முடியும். பாருங்க, உகரம், இகரம், யகரம். யகரம்னா என்னது? யா வரிசை. ஓகேவா? இது மூணுத்திலையுமே வச்சு என்ன பண்ணுவோம்? ஒரு வினையெச்சம்ன்றது வரலாம். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஊவை வச்சு பாருங்க, நடந்து, செய்து, உண்டு வந்தான் அப்படின்னு சாப்பிட்டு வந்தான் சொல்லுவோமா இல்லையா? அப்ப பாருங்க, உகரத்துல முடியுதா? முடியுது. ஓடி வந்தான் வினையெச்சம் இல்லையா? ஓடி ஈல முடியுதா? முடியுது. போய் வந்தான் எகரத்துல பாருங்க, ஈல முடியுது பாருங்க, எகர வரிசையில முடியுதா? முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா வாய்ப்பாடுல? ஓகே, அடுத்து பாருங்க, செய்பு. ஓகேவா? செய்பு, அது என்னது? பூ. ஓகேவா? செய்பு. ஓகேவா? உண்குபு பாருங்க, உண்குபு. ஓகேவா? உண்குபு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, உண்டு வந்தான்னு அர்த்தம்.
உண்டு சென்றான், உண்டு வந்தான். ஓகேவா? அப்போ இந்த பூ உண்குபு அப்படின்றது உண்டுன்னு அர்த்தம். இதுவே இந்த இடத்துல செய்புன்றது செய்துன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேவா? ஆனா என்னது இந்த செய்புன்றது என்னது? ஒரு வினையச்சம். உண்குபு அப்படின்றது என்னது? ஒரு வினையச்சம். ஓகேவா? அது என்னது? உண்டு அப்படின்ற பொருளை தருது, செய்து அப்படின்ற பொருளை தருது. செய்து உண்டு அப்படின்றது என்னது? வினையச்சம் தானே? ஓகேவா? அதுக்கு நிகரான இந்த வாய்ப்பாடு தான் செய்பு உண்குபுன்றதுலாம். புரிஞ்சதா? ஓகேவா? அடுத்து பாருங்க, செய்யா. செய்யான்றது இந்த இடத்துல எதிர்மறை போல தோன்றும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? இது உடன்பாட்டு பொருளை தரும். எடுத்துக்காட்டு பாருங்க, செய்யா போலவே அதே போல பெய்யா கொடுக்கும். மழை வந்து பார்த்தோன்னா பெய்யா கொடுக்கும் அப்படின்னா ஓகேவா, பெய்து கொடுக்கும் அர்த்தம். ஓகேவா? மழை பெய்யா கெடுக்கும் அப்படின்னா ஓகே, பெய்யாம கெடுத்துருச்சுனாலும் நம்ம சொல்லலாம். பெய்யல, மழை பெய்யல, அதனால கெடுத்துருச்சு. பெய்யா கொடுக்கும்னாவே அது எப்படி பெய்யாமல் எப்படி கொடுக்கும்? பெய்து தானே கொடுக்கும். அப்போ பெய்யான்றது இந்த இடத்துல நெகட்டிவாக சொல்ல, பாசிட்டிவாகவும் வருது. உடன்மறை உடன்பாட்டில் வந்துடும். ஓகேவா? எதிர்மறையில் வராது. அப்போ பெய்யா கொடுக்கும் மழை அப்படின்னா பெய்து கொடுக்கக்கூடிய மழைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ செய்யா பெய்யா அப்படின்றதும் என்னது? ஒரு என்ன சொல்றது? வினையச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? அதுவும் இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய சொல். வினையச்சத்தில் இறந்த காலத்தை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாடு. அடுத்து பாருங்க, செய்யு. ஓகேவா? செய்யு, காணு. ஓகேவா? இதை நீங்க காணுன்னு கூட எழுதலாம். வெறும் காணுன்னு எழுதலாம், இல்லை பக்கத்தில் ஒரு அளபடையும் வரலாம். ஓகேவா? அப்போ செய்யு காணு அப்படின்றது என்னது? ஒரு வினையச்சம். ஓகேவா? இந்த இடத்துல செய்யு காணு அப்படின்றது, காணு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பொருள்னா கண்டுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? மானை கண்டு சென்றான் அப்படின்னது பார்த்துட்டு போனான்னு அர்த்தம். கண்டுன்றது அப்படின்றது ஒரு வினை எச்சமா? ஓகேவா? அப்போ காணு அப்படின்றது என்னது? அதுவும் அதே பொருளை குறிக்குது. அப்போ காணுன்றது ஒரு வினை எச்சம் தான். ஓகேவா? புரியுதா? அப்போ செய்யு அப்படின்னா அதே போல பொருளை குறிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, காணு. ஓகேவா? கண்டு மகிழ்ந்தான், கண்டு மகிழ்ந்தான். ஓகேவா? இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கூடவே வரதுனால இது ஒரு அளபடை. அளபடை எடுத்திருக்கா? அளபடை எடுத்திருக்கு. ஓகேவா? அப்போ 4 பார்த்துட்டுமா? அடுத்து பாருங்க, செய்தன. செய்தன. ஓகேவா? அதை குறிக்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, மருந்து தின்றன நோய் தீர்ந்தது. மருந்து தின்றன, செய்தன மாதிரி இங்க பாருங்க, தின்றன. ஓகேவா? ஓகேவா? பாருங்க இந்த இடத்துல தின்றன, தின்று பிளஸ் என. ஓகேவா? தின்றன. இந்த தின்று அப்படின்றது தின்றதால், தின்றன அப்படின்னா தின்றதால், மருந்து தின்றதால் நோய் தீர்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப தின்றன பாருங்க, தின்றன அப்படின்றது என்னது? தின்றுன்னு அர்த்தம். மருந்து தின்று நோய் தீர்ந்தது, மருந்து தின்றதால் நோய் தீர்ந்தது. அப்போ இந்த இடத்துல தின்றுன்றது என்னது? வினையச்சம் தானே? அப்ப தின்றன அப்படின்ற அதே பொருள் தான் தின்றனும் குறிக்குது. அப்ப தின்றனன்றதும் ஒரு வினையச்சம் தான். ஓகேவா? அப்போ செய்தன தின்றன அப்படின்றதும் வினையச்சம் தான். ஆனா இறந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு வினையச்சம். ஓகேவா? ஸோ இப்போ இறந்த காலத்தை காட்டக்கூடிய ஒரு 5 வாய்ப்பாடுகளை பார்த்துட்டுமா? அடுத்து பாருங்க, நிகழ்காலத்துல காட்டக்கூடிய வினையச்ச வாய்ப்பாடு. நிகழ்காலத்துக்கு ஒன்னே ஒண்ணுதான். ஓகேவா? இன்னொன்று ஆ அப்படின்ற மாதிரி முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செய்ய, ஓட. ஓகேவா? உண்ண, உண்ண சென்றான். ஓகேவா? சொல்லலாம் இல்லையா? ஓகேவா? அப்ப செய்ய, ஓட, உண்ண, இன்னும் நம்ம என்னாலும் சொல்லலாம். ஒரு அடி சொல்ல வச்சு நீங்க ஆ அப்படின்ற அடிப்படையில் சேர்த்துட்டீங்கன்னா அதுவும் என்னது? ஒரு வினை எச்சத்தை தான் குறிக்கும். பக்கத்துல ஒரு வினை சொல்ல வச்சு அந்த எச்சம் முடிஞ்சாலும் அது வினைச்சொல். இதே பெயர் சொல்ல வச்சு முடிஞ்சதுன்னா அது பெயர் சொல்லுக்கு போயிடும். சரி, பெயர் எச்சத்துக்கு போயிடும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல செய்ய அப்படின்றது இது நிகழ. பாருங்க, செய்ய அதே போல எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க, நிகழ அப்படின்றத வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? செய்யன்றது உங்களுக்கு பேசிக். அதே போல ஒரு எக்ஸாம்பிள் நிகழ. ஓகேவா? எப்படி செய்தன அப்படின்றது தின்றனன்னு பார்த்தோம். அதே போல இங்க செய்யன்றது நிகழ. இது நிகழ, இது நிகழ்ந்தது. ஓகேவா? இது நிகழ, இது நிகழ்ந்தது. ஓகேவா? ஒரு என்னது? நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினையச்சம், வினையச்சத்தை விட நிகழ்ந்ததுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வினைச்சொல். அப்போ இது ஒரு வினையச்சம் தானே? வினையச்சமா இந்த இடத்துல வந்திருக்கு. ஓகேவா? பாருங்க, செல்வன் சூரியன் உதிக்க வந்தான். உதிக்க, நிகழ, செய்ய. பாருங்க ஆ அப்படின்னு முடியுதா? ஆன்னு முடியுது இல்லையா? ஓகேவா? இவ்வாய்ப்பாடு ஏனை காலங்களையும் காட்டுவது உண்டு. அப்படின்றது ஏனை காலம்லாம் என்னது? மற்ற காலங்களையும். நிகழ்காலத்தை மட்டும் கிடையாது. ஆன்றது மற்ற எதிர்காலத்தையும் காட்டக்கூடிய இடத்துலையும் வருமா, இறந்த காலத்தையும் காட்டக்கூடிய ஒரு வினையச்சத்துலையும் வருமா. ஓகேவா? ஆனால் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது நிகழ்காலத்தை காட்டக்கூடிய வினை, ஆக மொத்தம் ஒரு வினையச்சமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா?
காரண பொருள் உடையதாய் இறந்த காலம் காட்டும், அது இறந்த காலம் காட்டுறது. ஓகேவா? மழை பெய்ய பாருங்க, மழை பெய்ய, மழை பெய்ய. ஓகேவா? நெல் விளைந்தது, அதாவது மழை பெய்ததால் நெல் விளைந்தது. மழை ஆல்ரெடி பெஞ்சிருச்சு, அதனால நெல் விளைஞ்சிருச்சான். அப்போ இறந்த காலத்தை இந்த பெய்யன்ற சொல் குறிக்குது. எப்படி நம்ம நிகழ்காலத்துக்கு மட்டும் தானே இந்த செய்ய அப்படின்னு முடிய மாதிரி பார்த்தோம், இறந்த காலத்துக்கும் பொருந்ததுன்னு சொல்கிறாங்க, இறந்த காலத்துக்கும் வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த பெய்ய. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, காரிய. ஓகேவா? காரிய பொருள் உடையதா எதிர்காலம் காட்டும். ஓகேவா? எதிர்காலத்தையும் காட்டுமா. எடுத்துக்காட்டு பாருங்க, நெல் விளைய மழை பெய்தது. அதாவது நெல் விளைய மழை பெய்தது அப்படின்னா நெல் விளையணும், அதுக்கு மழை பெய்யணும். அப்போ நெல் விளையுமாறு அதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெல் விளையுமாறு மழை பெய்தது அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. எதிர்காலத்தில் தான் நெல் விளைய போகுது, அதுக்கு மழை இப்பயே பெஞ்சிடுச்சு. அப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது நம்ம அந்த நெல் விளையிறது. ஓகேவா? அப்போ அதன் அடிப்படையிலையும் கொடுத்துருக்காங்க. நெல் விளைய ஆன்றது வந்துருச்சா? விளையன்றது என்னது? இந்த இடத்துல ஒரு வினையச்சம். ஓகேவா? ஓகே ஓகேவா? அடுத்து பாருங்க, எதிர்காலம். எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது மொத்தம் 6 வினையச்ச வாய்ப்பாடுகள். ஆல்ரெடி நம்ம 5 இறந்த காலமும் 1 நிகழ்காலமும் பார்த்துருமா? இப்போ மீதி இருக்கக்கூடிய 6. ஓகேவா? இங்கே பாருங்க, செய் அப்படின்ற அந்த ஒரு வினைச்சொல்லின் அடிப்படையில் வச்சு கொடுத்துருக்காங்க. செய், செய்யின், செய்ய, செய்யர், வான், வான், பாக்கு, வான், வான், பாக்கு. ஓகேவா? செய்யின் பாருங்க, செய்யின், செய்ய, செய்யர், வான், வான், பாக்கு. இதுதான் அந்த இது எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய 6 வினையச்ச வாய்ப்பாடுகள். ஓகேவா? பாருங்க, செய்யின் அப்படின்றதுக்கு வச்சு ஒரு எக்ஸாம்பிள். இந்த இன்னுன்னு முடியுது இல்லையா, இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள். மழை பெய்யின் குளம் நிறையும். மழை பெய்யின் குளம் நிறையும். பாருங்க, மழை பெய்தால் குளம் நிறையும் அர்த்தம். இந்த பெய்யின் அப்படின்றது பெய்தால்ன்ற பொருளை குறிக்கக்கூடியது. ஓகேவா? ஆனா இந்த மழை பெய்யின் அப்படின்ற இடத்துல ஒரு எச்சமா வந்திருக்குது. என்ன எச்சமா வந்திருக்குது? ஒரு வினையச்சமா வந்திருக்கு. ஓகேவா? அதுலயும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வினையச்சமா இருக்கும் செய்யின் அப்படின்னு வந்துச்சுன்னா. ஓகேவா? அடுத்து செய்ய, அதுக்கு தகுந்த வரைக்கும் பாருங்க, உண்ணிய. உண்ணிய வருவான் அப்படின்னா உண்ண வருவான்னு அர்த்தம். உண்ண வருவான் அப்படின்னா சாப்பிட வருவான். சாப்பிட வருவான்றது என்னது? எதிர்காலத்தை குறிக்கிறது. அவன் சாப்பிட வருவான், இன்னும் வரல, இல்லை வந்துட்டும் போல, உண்ண வருவான், சாப்பிட வருவான்னு அர்த்தம். அப்போ எதிர்காலத்தை குறிக்கிறது. அதனால உண்ணிய அப்படின்றது இந்த இடத்துல உண்ணன்ற பொருளை தருது. அப்போ எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை எச்சம் தானே. உண்ணிய வருவான், வருவான்றது ஒரு வினைச்சொல். வினைச்சொல் வச்சு முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு வினை எச்சம். ஓகேவா? சேம், உண்ணிய, உண்ணியர் ரெண்டும் ஒன்று தான். பாருங்க, உண்ணியர், இங்கே இயன் இருக்கு, இங்கே இயர் இருக்கு, அவ்வளோதான். உண்ணியர் வருவான்னா அதுவும் சேம் வினை தான். உண்ண வருவான், வினையச்சம். ஓகேவா? அடுத்து பாருங்க, வான், பெறுவான், வருவான், பெற வருவான், பெற வருவான். பெறுவான் வருவான் அப்படின்னா பெற வருவான்னு அர்த்தம், வாங்க வருவான்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேவா? இதுவே நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, செய்வான் அப்படின்றது எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்படின்ற இடத்துல வான் அப்படின்றது எச்சமாகவும் பயன்படுத்துறாங்க, எச்சமா பயன்படுத்துறாங்க. அதுவும் எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினை எச்சமா பயன்படுத்துறாங்க. ஓகேவா? வினையச்ச வாய்ப்பாடா வான்ன்றதை பயன்படுத்துது. அதே போலதான் பாருங்க, எப்படி செய்வான்னு சொல்றோம், அதே போல உண்பான், காண்பான், வான், வான் முடியுது இல்லையா. அப்ப அதே போலதான் பாருங்க, கற்பான் வருவான் அப்படின்றது கற்க வருவான்ற பொருளை தருது. ஓகேவா? இந்த பெறுவான் அப்படின்றது இந்த இடத்துல பெற அப்படின்ற பொருளையும், கற்பான் அப்படின்றது இந்த பான் வந்துடக்கூடிய வினையச்சம் கற்க வருவான் அப்படின்ற பொருளையும் தருது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாக்கு. பாருங்க, தருவாக்கு வருவான், தர வருவான். தருவாக்குன்றது இந்த இடத்துல தரன்னு அர்த்தம், தர வருவான்னு அர்த்தம், கொடுக்க வருவான்னு அர்த்தம். புரிஞ்சதா? புரிஞ்சதா? ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புதுசா நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, இந்த பாக்கு, பான், வான், இந்த மாதிரிலாம் செய்ய, செய்ய, இந்த மாதிரிலாம் செய்யின், இதான் நம்ம எங்கேயாவது பார்த்தோன்னா இலக்கியங்கள, சங்க இலக்கியங்களோ இல்லை பிற்காலத்தில் அந்த இலக்கியங்களோ அந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட்ல வரும்போது செய்யின், இய, ஓகே, வான், வான், பாக்கு அப்படின்ற ஒரு சொல்லலாம் இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். இன்னொரு சொல்லு கூட பின்னாடி அது இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம். தற்காலத்தில் இதெல்லாம் நம்ம வினையச்சம் வர மாதிரி இந்த வாய்ப்பாடெல்லாம் பயன்படுத்துகிறோமா கேட்டீங்கன்னா, அந்த சொல்லலாம் பயன்படுத்துகிறோமா கேட்டிங்கன்னா கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு புதுசாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வினையச்ச வாய்ப்பாடுகள். ஆனால் வினையச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் 12. ஓகேவா? வினையச்ச வாய்ப்பாடுகள் மொத்தம் 12. அது என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ இந்த கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன். ஓகேவா? இது 6 பார்த்துக்கோங்க. அதே போல் செய்ய அப்படின்னு முடியும். ஓகேவா? இது நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்பாடு. ஸோ இது ஒரு 6, இது ஒரு 1, 7. மீதி 5 என்னது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வாய்ப்பாடுகள். ஓகேவா? செய்து, செய்பு, பாருங்க, செய்து, செய்பு, செய்யா, செய்யு, செய்யன. ஓகேவா? து, அது து, இ, அப்படி சொல்லுது. ஊ, பாருங்க, ஊ, இ, இ. ஓகேவா? இந்த கான்செப்ட்லையும் வரும்.
செய்பு பூ அப்படின்றது சார்ந்து என்ன சொல்றது இடையில வந்து இடையில அந்த விகுதியாக வந்திருக்கும். பூன்றது கடைசியில் வந்து ஒரு வினையச்சமாக வந்திருக்கும். யா செய்யா அப்படின்ற ஒரு எதிர்மறை மாதிரி இருக்கும், ஆனால் அது பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி ஒரு வினையச்சம்ன்றது வந்திருக்கும். செய்யூ யூ அப்படின்னு முடிஞ்சிருக்கும், ஊ அப்படின்னு முடிஞ்சிருக்கும், செய்யூன்றதும் முடிஞ்சிருக்கும். செய்தென செய்தென செய்வன செய்தென, ஓகேவா? ஸோ அந்த மாதிரியும் தென அப்படின்றது முடிஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்னது இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய வினையச்ச வாய்ப்பாடுகள். புரிஞ்சதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாமா? ஓகேவா? ஸோ கடைசியாக பாருங்க, வினையச்ச சொற்கள். பொதுவாக வினையச்சம்னா என்னன்றதை பார்த்துருப்போம், அது வாய்ப்பாடுகள் கொண்டு பார்த்துட்டோம், ஓகேவா? பார்த்துட்டோம், ஓகேவா? வினையச்ச சொற்களில் இந்த மாதிரி கான்செப்டும் வருமா? இங்கே பாருங்க, வினையச்ச சொற்களில் ஒரு சொல்லுக்கு கூடவே அதுக்கு பின்னாடியே பின், இல்லை அந்த சொல் கூட முன், ஓகேவா? இல்லை கால், கடை, வழி, இடத்து அப்படின்ற இந்த சொற்கள்லாம் பயன்பட்டிருக்கும். அது வருது அப்படின்னா அந்த இடத்துல வினை எச்சத்தை குறிக்குது அந்த ஒரு சொல் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஓகேவா? ஸோ என்பன காலப்பொருளை குறித்து வரக்கூடிய சொற்கள் ஆகும். இந்த காலப்பொருளை குறித்து வரக்கூடிய இந்த சொற்கள் இவை வினையச்சங்களாகவும் பயன்படுது, ஓகேவா? அதாவது வினையச்சங்களுக்கு பின்னாடி வரும், பின் சேர்ந்து வரும், ஓகேவா? இப்போ இந்த பின் முன் இருக்கு இல்லையா, இந்த பின் என்ற சொல்ல வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, வினையச்ச எக்ஸாம்பிள், ஓகேவா? உண்ட பின் வந்தான், பாருங்க, உண்ட பின் வந்தான், ஓகே? அப்படின்னா அது இறந்த காலம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் உண்ட, ஓகேவா? உண்ட பின் வந்தான், உண்ட பின் வந்தான் அப்படின்றதான் சரியான. இப்போ உண்ட வந்தான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஓகேவா? ஓகேவா? உண்ண வந்தான்னு சொல்லலாம், உண்ட வந்தான்னு சொல்லுமா? சொல்ல முடியாது. அப்போ உண்ட பின் வந்தான்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா பின் அப்படின்றது இந்த இடத்துல சேர்ந்ததுனால தான் ஒரு முழு பொருள் இந்த இடத்துல தடுது, ஓகேவா? ஓகேவா? அப்போ பின்ன்றது இந்த இடத்துல ஒரு வினை எச்சமா, உண்ட அப்படின்ற ஒரு வினை எச்சத்துக்கு பின்னாடி இந்த பின்ன்ற சொல்லு பயன்படுத்துறாங்க, ஓகேவா? ஓகேவா? ஸோ இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய மாதிரி இந்த பின்ன்றது வரும். முன் அப்படின்றது முன்னாடியே நடக்கக்கூடியது, ஓகேவா? ஓகேவா? அப்படின்றது அது எதிர்காலத்தை குறிக்கும். பாருங்க, உண்ணு முன் வருவான், உண்ணு முன் வருவானா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துருவான்னு அர்த்தம், ஓகேவா? சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்துடும் அர்த்தம், ஓகேவா? அப்போ இறந்த காலத்தை குறிக்குதா? அது எதிர்காலத்தை குறிக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வருவானா, இதுக்கப்புறம் தான் சாப்பிட வரப்போறான்னு அர்த்தம், ஓகேவா? அப்போ எதிர்காலத்தை குறிக்கும், ஓகேவா? அப்போ முன்னுன்றது எதிர்காலத்தை குறிக்குது, ஓகேவா? அப்போ பின்னுன்ற சொல் இறந்த காலத்தையும் முன்னுன்ற சொல் எதிர்காலத்தையும் குறிக்குது. மீதி இருக்கக்கூடிய இந்த கால், கடை, வழி, இடத்து அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வினையச்சம் வந்து அதுக்கு பின்னாடி இந்த சொற்களில் எது வந்தாலும் சரி, அது இந்த குறிப்பிட்ட இறந்த காலத்தை தான் குறிக்குது, நிகழ்காலத்தை தான் குறிக்குது, எதிர்காலத்தை தான் குறிக்குதுன்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வினையச்சத்தை குறிக்குது, ஓகே? வினையச்சத்தை குறிக்கும். இந்த மூன்று காலத்தையுமே குறிக்கும். எந்த காலத்துக்கு வேணால் வரலாம், இந்த காலத்தை தான் வரும்னு கிடையாது. ஆனால் பின்னுன்றது ஒரு வினையச்சமாக வந்து முடியும், ஒரு வினையச்சத்துக்கு பின்னாடி வந்து முடியும், அது இறந்த காலத்தை குறிக்கிற மாதிரி வரும். முன்னுன்றது எதிர்காலத்தை குறிக்கிற மாதிரி ஒரு வினையச்சத்தில் வரும். மற்ற நாலுமே எந்த காலத்துக்கு வேணால் குறிக்கிற மாதிரி ஒரு வினையச்சத்துக்கு பின்னாடி வந்து சேரும். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள், சரியா? ஓகே, இதாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஓகேவா? சாரி, அவுட் சோர்ஸ் போயிட்டு இந்த அளவு நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வினையச்சம், வினைச்சொல், வினையச்சம் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு சொல் சிலபஸில் இருக்குது. அப்போ எந்த அளவு நம்ம தெரிஞ்சிக்க முடியுமோ தெரிஞ்சுப்போம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எக்ஸாமுக்கு போவோமே, அங்கே போய் நம்ம கேட்குறாங்க, கேட்கல, இல்லை ரொம்ப சிம்பிளாக கேட்டுறாங்க, நம்ம ஆன்சர் பண்ணுறோன்னா சந்தோஷம். இல்லை கொஞ்சம் இதெல்லாம் தாண்டி வினையச்ச வாய்ப்பாடுகள் போயிட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா, இன்றைக்கி நீங்கள் இந்த கிளாஸில் பார்க்குறதுனாலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம அங்கேயே கிளாஸில் பார்த்தோமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அப்போ ஆன்சர் நல்லா படிச்சிங்கன்னா ஒரு ஆன்சர்ன்றது நீங்கள் அழகாக கொடுத்துட்டு வருவீங்க, ஈஸியாக ஒரு கட் ஆஃப் பண்ணது உங்களுக்கு வந்து சேரும், பாசிட்டிவாக வந்து அமையும், ஓகே? அதனால தான் எதுவுமே விடாமல் நம்ம இதையும் பார்க்குறோம், சரியா? ஓகேவாம்மா? சரி, ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை சார் இது வந்து சரியாக புரியல அப்படின்ற மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கூட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இல்லை பர்சனலாக மெசேஜ் கூட பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், சரியா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.